அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் ஐயா காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சாட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், தேர்தல் பரப்புரையெல்லாம் பரபரப்பான கட்டத்தை நோக்கி பயணிக்குது. இந்த பரப்புரையெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் முதல் கட்ட பார்வை என்ன சார்? தேர்தல் நேர்மையாக நடக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்குது. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சலாக தெரியுது. உலகம் முழுவதும் கண்டன தீர்மானங்கள் வருது. அமெரிக்கா, ஜெர்மன், ஐக்கிய நாடுகள் சபையை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா இல்லையான்றாங்க. ஸோ உலக பார்வை தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு முடிவுகள் ஓரளவுக்கு தெரியுது. கருத்து கணிப்பெல்லாம் சும்மா கதை. மக்கள் ஓட்டு போடுறதுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு எனக்கு படுது. ஓகே சார், இது வந்து ஓவராலாக உங்கள் பார்வையாக இருந்தாலும் தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சில இந்த தேர்தல் நியாயமாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக தமிழகத்தில் வந்து திமுக ஜெயிக்க வைப்பாங்க, அவங்களே வைப்பாங்க. அது மாதிரி 2-3 ஸ்டேட் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த இடங்களை இந்த தேர்தல் நேர்மையாக நடந்ததுக்கு அடையாளம் காட்டணுமில்ல. அப்படி இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி வாய்ச்சவடால் விடுறதுக்கு அது யூஸ் ஆகும். அதுக்காக தான் அந்த கருத்து கணிப்படி அப்பயே போட்டதுக்கு காரணம் அதுதான். அந்த கருத்து கணிப்பு உண்மையாக எடுத்தோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் தமிழ்நாட்டில் திமுக தான் ஜெயிக்கணும்னு போட்டதுக்கு காரணமே. அவங்க வடநாட்டில் வந்து பாஜக ஜெயிக்குங்கிறத அந்த கருத்து கணிப்பை நியாயப்படுத்துறதுக்காக தான் இது போட்டாங்க. அப்படி இருந்தாக்கா கருத்து கணிப்பு நாங்கள் பொய்யா எடுத்திருந்தோம்னா தமிழ்நாட்டிலையும் பாஜக ஜெயிக்கணும்னு போட்டிருப்போம்ல. அது போட்டோம், எதனால் போட்டோம் அப்படி. இப்போ என்ன சொல்கிறாங்க, தேர்தல் நேர்மையானதுன்னா நீ அதை வாக்கேந்திரத்தை பயன்படுத்தி தானே நீயும் ஜெயிச்ச, அதை தடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக தான் இந்த வந்து எதிர்கட்சி இங்கே ஜெயிக்க விடுறதுக்கு காரணம். இவங்க அங்கே பண்ணுற இதை மறைக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு எதிர்கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதை நியாயப்படுத்துறது. எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில், அவ்வளோதான். அந்த பாட்டு தான். தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா கிரிக்கெட்டில் ஒயிட் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. 4 மேட்ச் நடக்குது, 4 மேட்சில் ஒரு நாடு ஜெயிச்சிருச்சுன்னா ஆப்போசிட் கண்ட்ரியை ஒயிட் வாஷ் பண்ணிடுச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா பாஜக ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, சுத்தமாக தொடச்சிடுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. உலக நாடுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருச்சு, சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஜெர்மன் சொல்லிட்டாங்க, சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிட்டாங்க, ஆஸ்திரேலியா சொல்லிட்டாங்க, ஃப்ரான்ஸ் சொல்லிடுச்சு, ஐக்கிய நாடுகள் சபையே வந்துருச்சு கடைசியாக. எவ்வளோ பேரும் சந்தேகப்படுறாங்க அங்கே தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருந்தாக்கா எதுக்கு கெஜ்ரிவாலை உள்ள தடுறாங்க? போகிற வர காங்கிரஸினுடைய சொத்துக்களை முடக்கிறது, அவங்களுக்கு பணமே வர விடாமல் தடுக்கிறது, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க? ஏன் பண்ணுறாங்க? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னாக்கா அதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு போகலாம்ல. அந்த தைரியம் வரலையே. முதல்ல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்தியா கூட்டணி ஒற்றுமையே இல்லை, யார் உங்களுக்கு பிரதம மந்திரி இருந்து அது கூட தெரியவில்லை, அடித்து கொள்ளுகிறீர்கள், ஒற்றுமை இல்லையா? மம்தா போய்விட்டார், இவர் போய்விட்டார், முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க. தொகுதி பங்கீடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் ராமர் கோயிலை வந்து முஸ்லீம்கள் மசூதியை இடிச்சு பண்ணி ராமர் கோயிலை கட்டினாங்க. இந்து முஸ்லீம் கலவரம் ஒன்று வரும், அதை வச்சுக்கிட்டு நாடு முழுவதும் கலவரத்தை உண்டாக்கி இந்த முஸ்லீம்கள்டிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும்னா மோடி வேணும்னு ஒரு கருத்து கணிப்பு போட்டால் அது மூலமாக வரலான்னு பார்த்தாங்க. அதுவும் பிசுபிசுத்து போச்சு. மணிப்பூரில் ஒரு ட்ரையல் பார்த்தாங்க, அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு எல்லாமே போகிற இடத்துலலாம் தகராறு அடிச்சுக்கிட்டு போகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியுது. நான் இப்போ எதிர்பார்க்குறது என்னன்னாக்கா, ராகுல் காந்தியை வந்து தகுதி நீக்கம் செய்வாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு பேச்சை எடுத்து 1931 அவங்க தாத்தா வந்து இப்படி பேசினார் நேரு, அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி அதனால் அவங்க தகுதி நீக்கம்னு சொன்னாங்கன்னா ஆச்சரியப்பட மாட்டேன். ஸ்டாலினுக்கு அது நடக்கலாம். சார், இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்தளவில் 3 பெரிய அணி இருக்குது சார். திமுக கூட்டணி, 2வது அதிமுக, 3வது பாஜக கூட்டணி. இப்போ
இப்போ பெரும்பாலும் போட்டி வந்து திமுக அதிமுகவுக்கு இருக்குமா இல்லை திமுக பிஜேபி கூட்டணிக்கு இருக்குமா சார்? அதிமுக வந்து தன்னை ஸ்திரப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க போட்டிக்கு 2வது இடத்துக்கு வரலாம். பழனிசாமி அது மாதிரி போகிற மாதிரி தெரியலையே. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த நிமிஷம் ஒரு எங்கேயுமே பேச மாட்டேன். அன்றைக்கி கூட பார்க்குற வந்து பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் திமுகங்கிறாரு. சீஃப் மினிஸ்டராக 4 வருஷம் இருந்த ஆசாமி பெட்ரோல் விலைக்கு திமுக என்ன சம்பந்தம்? திமுக வந்து வரியை குறைச்சது அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே மோடி கவர்மெண்ட்டு இன்னொரு இந்த விலையை ஏற்றி அந்த வரி குறைச்சதுனால வந்த பலனை மக்களுக்கெல்லாம் பண்ணாங்கல்ல. என்ன பண்ண முடியும்? இலங்கை மீனவர்களை வந்து பிடிக்கிறத வந்து இலங்கை கடற்படை வந்து பிடிக்கிறத தடுக்கிறது யார் பண்ணணும்? வெளியுறவுத்துறை இதை தானே பண்ணணும், மோடி தானே பண்ணணும். திமுக வந்து கேட்டால் என்ன பண்ண முடியும்? சார் இப்போ நீங்கள் 2வது இடம் யார் பிடிப்பான்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலையும் அதிமுகவுக்கு தான். ஆட்கள்னு எடுத்தால் நேர்மையாக நடந்தால் 2வது இடம் அதிமுக தான். அதிமுக பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபிக்கு அவங்க முதல்ல டெபாசிட் வாங்கட்டும். தேர்தல் நேர்மையாக நடந்தால் டெபாசிட் வாங்கட்டும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு. அது பழனிசாமி கேட்டிங்கன்னா சொல்லுவார். அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்கள் பாரு. அந்த 1.5 கோடி தொண்டர்களை எலெக்ஷன் டைமில் எங்கே போகிறான்னே தெரிய மாட்டேங்குது. அந்த டைமில் எங்கே ஊர் விட்டு போயிடுறாரு. எவன் ஆரம்பித்தாலும் விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்தார். சேர்ந்த அன்றைக்கி 50 லட்சம்ட்டார். அப்புறம் இப்போ 1 கோடி சேர்த்துட்டாருன்றாங்க. நாளைக்கு கேட்டிங்கன்னா 2 கோடி மங்க. அதான் சார் இப்போ வந்து அந்த அணியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாமக, தமிழ் மாநில பாமக வேற கட்சி பேர் சொல்லுங்க. ஐஜேகே எவ்வளோ பெரிய கட்சிங்க. தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி. ஜான் பாண்டியன் இருக்காரு சார். ஜான் பாண்டியன் எவ்வளோ பெரிய கட்சி சார். அவரை தவிர அந்த கட்சியில் வேறு யார் சார் இருக்கா? ஜான் பாண்டியன் கட்சியில் ஜான் பாண்டியனை தவிர வேறு யார் இருக்கா? ஜிகே வாசன் கட்சியில் ஜிகே வாசனை தவிர வேறு யார் இருக்கா? ஐஜேகேன்றீங்களே பாரிவேந்தர் தானே. அவரை தவிர அவர் மகனாவது அந்த கட்சியில் இருக்காரா? ஏசி சண்முகம் கட்சி இருக்குது. யார் இருக்கா? ஒன் மேன் ஷோ சார். ஏசி சண்முகம் பாரிவேந்தர்லாம் வந்து தன்னுடைய காலேஜ் யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி பாஜக ஆட்சி இருக்குது, நாளைக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னா வம்புங்கிறதுக்காக அவரோட போய் சேர்ந்துருக்காங்க. பாஜக தோற்று போச்சுன்னா வேண்டாம் கட்சி மாறிடுவாங்க. அவ்வளோதான். சொத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்தவங்க தானே அவங்கெல்லாம். இப்போ பரபரப்பாக இருந்த இந்த பாஜக இந்த சமீப காலமாக ஒரு வாரம் லைம்லைட்டில் இல்லாத மாதிரி இருக்கே சார், என்ன காரணம்? கெட்டிக்காரன் புழுகு வெளியில் வந்துருச்சு. போராட்டமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லா எதிர்கட்சிகள் அவங்க மடக்கிற விதத்தையெல்லாம் பார்க்கும்போது தோல்வி விதத்தில் அவங்க ஆடுறாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. வடக்கில் வந்து அவங்களுக்கு பெரிய இது இருக்கிறதா, ஒரு செல்வாக்கு இருக்கிறதா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வர்ற கருத்து கணிப்புகள் வடக்குலேயும் இல்லைங்கிறதான் இன்றைக்கி வந்துருக்குது. எடுத்த எடுப்பில் வந்து கிழக்கு மாநிலங்களில் வந்து அவங்க போட்டியே போடல. அதுதானே பாஜகவுடைய நிலைமை. அப்படி இருக்கும்போது 400 இடத்துல எங்கே ஜெயிப்பாங்க? எந்த தைரியத்தில் அவர் சொன்னார்? 300 இடங்களில் போட்டியே போடலையே, அப்புறம் எப்படி 400 இடங்களில் ஜெயிக்கிறது? எதையோ பிளான் பண்ணியிருக்காங்க. உலகம் நாடுகள் பூரா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அவ்வளோ சுலபமாக தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இதே தான் எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்திக்கு நடந்தது. அதனால தானே எமர்ஜென்சி எடுக்க வேண்டியதாக போச்சு. அந்தம்மா உலக நாடுகள் கொடுத்த அழுத்தத்தில் ஒன்றும் பண்ண முடியாமல் தானே எமர்ஜென்சியை விட்ரா பண்ணி எலெக்ஷன் நடத்தினாங்க. இல்லாட்டி இன்றைக்கு உள்ள எலெக்ஷன் நடத்துக்கிறதுக்கான வாய்ப்பு முடிஞ்சு போச்சுன்னு தானே சொன்னாங்க. இந்திரா காந்தி முழு சர்வாதிகாரியாக மாறிட்டாங்கட்ட. ஒன்றுமே பண்ண முடியாதுன்னாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் டக்குன்னு உலக அழுத்தம். இந்திய கப்பல்கள் ஒரு துறைமுகத்தில் கூட நுழைய முடியல. பொருளாதாரம் அப்படியே நின்று போச்சு, ஸ்தம்பித்து போச்சு. அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது எமர்ஜென்சியை வித்ரா பண்ணிட்டு தான் போச்சு. இன்றைக்கி அதுதான் நடந்துக்குது. என்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குதோ மோடிக்கு அழுத்தம் வந்துடுச்சு. அதை அப்புறம் அவருடைய சந்தோஷமே பிரைம் மினிஸ்டர் ஆகிறதே வந்து பல நாடுகளுக்கு போகிறதுக்கு தான். அதுவே இல்லைன்னா அவர் பிரைம் மினிஸ்டராக என்ன பிரயோகம் பண்ண போகிறார்? அந்த சந்தோஷமே அவர் கிடைக்கலன்னா அப்புறம் பிரைம் மினிஸ்டராக என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த பதவியே போனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அவர் மனசை தேத்தி ஃபாரின் போக முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இருந்து என்ன பிரயோஜனம்? அவருக்கே மனசு விரக்தி ஆகிட்டு இருப்பார். சார், அது பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து எனக்கு வெற்றிலாம் முக்கியம் இல்லை, காசு கொடுத்து எனக்கு வெற்றி பெறணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு சார். அதான் வாழருந்து நெறிக்காத தான். தேர்தல் நேர்மையான தான் டெபாசிட் வராது, அவ்வளோதான். அது அவருக்கு தெரியுது. ஒரு வெற்றி முக்கியம் இல்லைன்னொடனே பக்கத்தில் இருந்த வானதி சீனிவாசன் அதிர்ச்சியாக அவரை பார்க்குறாங்களே, என்ன சார் நடக்குது? புரியலைங்க. எதுக்காக எலெக்ஷன் நிற்கிறாங்கன்னு தெரியல. அவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் நிற்க வச்சதா சொல்கிறாங்க. அவர் நிற்க மாட்டேன்னாராம். அவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் நிற்க வச்சதா சொல்கிறாங்க. கட்சியில் வேறு ஆள் இல்லையே. எல்லா தலைவர்களும் நிற்கிற ஒரு கட்சியாக எல்லாம் போயிடுச்சு. அது யார் தேர்தல் ஒர்க்கை யார் பண்ணுறது? தமிழ்நாட்டில் அத்தனை பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா வேறு ஆட்கள் இல்லை.
சரத்குமார் வந்து வந்தார், ஒரு கூட்டணி இது பண்ணலான்னு பார்த்தாக்கா அவர் கட்சியிலே அடைஞ்சிட்டார். ஒரு கட்சி காணாமல் போயிடுச்சு. அப்படி தான் போயிட்டுருக்குது. பாமகங்கிறது தான் ஒரு சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஜாதி ரீதியில் நடக்கிறதுனால அவருக்கு ஒரு வேளை மக்கள் ஆதரவு இருக்கலாங்கிற நம்பிக்கையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பாமக என்ன மாதிரியான நிலைமையில் மக்கள் மத்தியில் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? சார், விஜயதரணி முன்னாள் எம்எல்ஏ அவங்க வந்து கட்சியில் சேர்றாங்க, அவங்களுக்கு சீட் இல்லை. நான் திடீர்னு நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஞான உதயம் வந்துச்சு, நான் பிஜேபியில் சேர்றேன்னு சொல்கிற ராதிகா சரத்குமாருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? விஜயதரணிக்கு வந்து கொஞ்சம் பின்னணி, அவங்க அந்த தொகுதிக்கு தான் அவங்கள ஜெயிக்க முடியும். ஓகே, வேறு தொகுதிக்கு வர முடியாது. அது அவங்க வந்து அந்த நாஞ்சில் நாட்டு பகுதியை சேர்ந்தவங்க. ஆமாம், அவங்க அந்த ஒரு சிறுபான்மை, ஒரு ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் அவங்க ஜாதியை. அதே சமயத்தில் ராதிகா வந்து பல்வேறு வகையான அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, அப்பா வந்து நாயுடு, ஓகே, கணவர் வந்து நாடார். ஓகே, விருதுநகர் தொகுதி வந்து நாடார்களும் நாயுடுகளும் நிறைந்த பகுதி. ஓ, அந்த இடத்துல நிற்கிறாங்க. 3 பாயிண்ட் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. பெண்ணுங்கிறது ஒரு பாயிண்ட்டு, நடிகைங்கிற ஒரு பாயிண்ட்டு, அவருடைய சித்தி அந்த அந்த சீரியல் அதில் வந்து பெண்கள் மத்தியில் பெரும் பாப்புலராக இருக்காங்க. இந்த 3 போக ஜாதி அடிப்படையில் ஒரு பக்கம் நாயுடு, இன்னொரு பக்கம் நாடார், 5 வகையான அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ராதிகா. ஆமாம், ஓகே. அதனால தான் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. ஓகே, வேறு எல்லாத்துக்கு மேலே ஒரு நடிகை. அது போதாதா நமக்கு? நம்ம பெண்களுக்கு இவ்வளோ போதாதா? சரி, போட்டு பூரா வந்துருமில்ல. சார், இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சி நீங்களும் நானும் சொல்கிற மாதிரி பாமக, அது திடீர்னு தேசியம்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களே சார், இந்திய தேசியம்லாம். அது என்ன சார்? அவங்க ஏதோ கொள்கை அடிப்படையில் கட்சி நடத்துகிறாங்க. சரி சார், என்ன கொள்கைக்கு அவங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க? மகனுக்கு மந்திரி பதவி கொடுத்தா எந்த கட்சி கூட வேணாலும் அவங்க கூட்டணி வைக்கிறானுங்க. தமிழ்நாட்டு அரசியல்லையே 2 பேர்த்தான் நம்ம வந்து யாருக்கிட்ட கூட்டணி சேருவாங்கன்னு கடைசி உள்ள தெரியாத 2 கட்சி வந்து, ஒன்று பாமக, இன்னொன்று தேமுதிக. சொந்த லாபத்தை பார்ப்பாங்க. சொந்த லாபம் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போவாங்க. இந்த தடவை இதுவும் சொந்த லாபத்துக்காக தான் ஒரு மிரட்டிவிட்டாருங்க. யாரா சார்? பாமகவை என்ன சேர்றியா இல்லையானாங்க, போயிட்டாங்க. யாரும் மிரட்டினா சார்? என்ன அமலாக்கத்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? மருத்துவக் கல்லூரி சாங்ஷன் பண்ண வழக்குகளை எடுக்கிறோம் அப்படின்னாங்க, போய் மாதிரி இதை பேசாட்டாங்க. அவ்வளோ, வேற எந்த பின்புலமும் இல்லையா சார்? வேறு எந்த ரீசன் கிடையாது. அவங்க வந்து அதிமுக கூட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் நான் பேச சொன்னேன், வேட்புமனு தாக்கல் முடிகிற வரையிலும் பாமகவுக்கும் தேமுதிகவும் வந்து எந்த கட்சியில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுனால இப்போ நம்ம உறுதியாக சொல்லலாம் அவங்க வந்து பாஜக கூட தான் இருக்காங்க. ஏன்னா இனிமேல் சான்ஸ் இல்லை, மாற்ற முடியாது. அதனால் நம்பிக்கையாக சொல்லலாம். இப்போ வந்து பாமக வந்து பாஜக கூட தான் இருக்குது, தேமுதிக வந்து அதிமுக கூட இருக்குது. இப்போ தைரியமாக சொல்லலாம். அப்புறம் வந்து பாமக வந்து இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக நிறைய பேசுகிறாங்க. நாங்கள் சொன்னால் மோடி இடஒதுக்கீடு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குமா சார்? போன தடவை பழனிசாமி சொன்னார், கொடுத்தாரு. அதனுடைய விளைவு என்னாச்சு? பழனிசாமி தோற்றதுக்கு காரணமாக இந்த இடஒதுக்கீடு தானே. 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொன்னார். மற்ற பிற்படுத்தப்பட்ட அத்தனை ஜாதியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. நம்மளை ஏறி மேதிக்க பார்க்குறாங்கன்னா விடக்கூடாதுன்னு அத்தனை பேர் சேர்ந்தாங்க. அதனுடைய விளைவு தான் பாமக இருந்த இடங்களில் தானே தோற்று போனாங்க. அவங்க முக்கியமாக இருந்து வட மாவட்டங்கள் தான். அங்கேயே பாமக இந்த இது சொன்ன உடனே அத்தனை ஜாதியும் ஒன்றா சேர்ந்தாங்க. இவங்கள பெரும்பான்மையாக இருந்த கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள் எல்லாமே தோத்தாங்கல்ல, அங்கேயே தோற்று போனாங்க. அந்த காரணம் 10.5% ஏறி மிதிக்க பார்க்குறாங்க, நம்மளை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்கன்னு மற்ற அத்தனை ஜாதியும் ஒன்றா சேர்ந்து முதல்ல இவங்களும் ஒழிப்போன்னு சேர்த்துட்டாங்க. எடப்பாடி கூட 8.5 கொடுத்து ஒரு இது பண்ணாப்புல. அதில் தானே அவர் தோற்றதுக்கு காரணமே பாமகவுக்கு கொடுத்த அந்த இடஒதுக்கீடு தானே. அதை சாங்ஷன் பண்ணதெல்லாம் அவர் தோத்தார். ரொம்ப ராஜதந்திரமாக நினச்சிக்கிட்டு அவர் பண்ணார். அதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர் இல்லாத மற்ற அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அந்த சமயத்தில் சிபி சண்முகம் வேறு தேவர இனத்தை வந்து இதை ஊற்றி கொடுக்குற இனம்னு வேறு சொன்னார். தென் மாவட்டங்களில் அந்த பெருசாக போய் நின்றுச்சு. நம்மளை வன்னியர்கள்லாம் வந்து ஊற்றி கொடுக்குற இனம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதான் அந்த அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அதுதான் ஒரு பரிதாபகரமான தோல்விக்கு அதிமுக போனதுக்கு காரணம் அதுதானே. அதுக்கப்புறம் அவங்களால எங்கேயுமே வர முடியலையே. நேற்று கூட பன்னீர்செல்வம் சொல்கிறாரு, அவர் வந்து தலைமை பதவியை பழனிசாமி ஏற்றுக்கிட்டது பிறகு 8 தேர்தல் ஆனது 8லையும் படுதோல்வி தான் அடைஞ்சிருக்காரு. தொடர் தோல்விகள். இருந்தாலும் அவர் பின்னாடி ஒரு அதிமுக இருக்குல்ல சார்? யார் இருக்காங்க? அந்த 3500 பேர் தானே இருக்காரு. 3500? ஆமாம், பொதுக்குழு உறுப்பினர்கள் சார். அவர் 1.5 கோடி தொண்டர்கள். சார், அந்த 1.5 கோடி தொண்டர்கள் ஏன் சார் ஓட்டு போடல?
அதுக்கப்புறம் 8 எலெக்ஷன் நடந்திருக்கு சார். அதான் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வெற்றிகரமான தோல்வி தானே சார் அவர் சந்திச்சார். அப்படிதான் சமாளிச்சுக்கோ. தோல்வி தான் சார். கை கால் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் இருக்குது. உயிர் தாங்க இல்லை. அவ்வளோதான். உடம்பு வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணுவீங்க? உயிர் இல்லையே சார். நிர்மலா சீதாராமன் அப்புறம் வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்லாம் எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டாரே சார். ஏன் சார் எலெக்ஷனில் நிற்கிற அளவுக்கு அவங்க என்ன சாதாரண ஜாதியா? அவங்க உயர் ஜாதிக்காரருங்க. சரி சார். உங்களை போன்ற விட்டு எங்கள் போன்ற ஆளுங்கிட்டலாம் வந்து ஓட்டு கேட்குற அளவுக்கு அவங்க இறங்கி வருவாங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எந்த இடம்? பிரம்மாவனுடைய முகத்தில் பிறந்தவங்க நம்ம மாதிரி சூத்திரர்கிட்ட வந்து ஓட்டு கேட்குற அளவுக்கு அவங்கள இறக்கி விடுவீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? பேசுகிறீங்க சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசுகிறீங்க. ஆன்டி இண்டியன் ஜாக்கிரதை. அவங்க எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க. நேராக ராஜ்யசபா, நேராக மந்திரி. இதெல்லாம் இந்த கீழ் ஜாதிக்காரர்கிட்ட ஓட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ கீழ் ஜாதிக்காரர்கள்ட்ட ஓட்டு கேட்கணும் தான் அவங்க எலெக்ஷனில் நிற்கல. நினைக்க முடியாது. உங்ககிட்ட வந்து நான் கேட்பேனா? உன் வீட்டுக்கெல்லாம் வருவேன் நான். குடிசையெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்கெல்லாம் வருவேன் நான் ஓட்டு கேட்டுக்கிட்டு. என்ன நான் யார்? எங்கள் தெருவில் வந்து ஒரு பட்டியலினத்து பெண் வந்து பிரசவ வேதனையில் துடிக்கிறான்னு சொல்லி அந்த கலெக்டர் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக கோச் ஓட்டிகிட்டு போன ஆழ்துறையை சுட்டு கொண்டோம். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்பேன். இதை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? நீ தாழ்ந்த ஜாதி, நீ கீழ்ப்படுத்தப்பட்டவன், நீ பட்டியலத்தை சார்ந்தவன். உங்கள்கிட்ட வந்து நான் மேல் ஜாதிக்காரி வந்து ஓட்டு கேட்பேனா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார்? ஆனால் கோவையில் அண்ணாமலை நிற்கிறார், தென் சென்னையில் தமிழிசை பிற்படுத்தப்பட்டவருங்க. அண்ணாமலை ஒரு கவுண்டரு. தமிழிசை வந்து நாடார் இனத்தை சேர்ந்தவங்க. எல்முருகன் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். இவங்கெல்லாம் சனாதன தர்மப்படி இது ஒதுக்கப்பட்டவர்கள். அவங்க மக்கள்கிட்ட பிச்சை எடுத்தாகணும், தேர்தலில் நின்னாகணும். நான் மேல் ஜாதி டைரக்ட். அப்படி நேராக சிவாஜிக்கு சொன்னாங்க இல்லைங்க, சத்ரபதி சிவாஜிக்கு பல நாடுகளை ஜெயிச்சுட்டு வர்றான், சத்திரியன் இல்லை. காகப்பட்டர் பாப்பான் சொல்கிறாரு ராஜகுரு, சத்திரியனா இல்லாத சிவாஜி ராஜா ஆக முடியாதுங்கிறார். 13 நாடுகளை ஜெயிச்சுட்டு வர்றான். அப்போ அந்த சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்தில் அண்ணா எழுதின வசனம் அதுதான். அதில் தான் நடிக்கிறதுல சிவாஜி கணேசன் சிவாஜிங்கிற டைட்டில் சிவாஜியாக வருவார். நான் இவ்வளோ பேர்களை இந்த மன்னனை கொன்று அந்த பிடித்த அந்த சூரக்கோட்டை வேண்டுமாம், நான் வேண்டாமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படியாக ஏறுவார். 13 படி ஏறி அந்த காகப்பட்டர் என்ன கடைசி வரலும் அவரை சிவாஜி வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் சொல்லி பதவியில் ஏற்று அவங்க காகப்பட்டர் போன்றத பார்ப்பனர்களை எதிர்த்து தான் எங்களை சிவாஜி வந்தா. அப்படி முஸ்லீம்களை எப்படி எதிர்த்து நின்று அவன் வெற்றி கண்டானோ அதே அளவுக்கு சனாதனத்தை எதிர்த்து நின்று வெற்றி கண்டதுனால தான் சிவாஜி ஒரு வித்தியாசமான மன்னராக மாறும். அவனை பதவி ஏற்கக்கூடாது. அன்னைக்கு ஆரம்பித்து அன்னையிலேருந்து வர்றது தான். ஆனால் அந்த பார்ப்பனர்களையும் ஒரு வழி பண்ணிட்டு வந்தவங்க யாருன்னு எடுத்திங்கன்னா அசோகர் குரூப். நந்தவம்சத்து அரசர்களை எல்லாம் சாணக்கியங்கிற ஒரு பார்ப்பான். அந்த நந்தவம்சத்து அரசர்களை அழித்து மூரா இனத்தை சேர்ந்த இந்த சந்திரகுப்த மௌரியரை வந்து ராஜா ஆக்குறான். அவனை பயன்படுத்திக்கிட்டு ராஜா ஆனதுக்கு பிறகு சாணக்கியனையும் அந்த சனாதனத்தையும் அழித்து ஒழிச்சுவிட்டு பௌத்த மதத்தை உலகம் பூரா பரப்புனது அதே முறாயனம். அந்த பாப்பானுக்கு தண்ணி காட்டினவங்க. இந்த மதமே இல்லாமல் பண்ணது அசோக சாம்ராஜ்யம். வந்தது சாணக்கியங்கிற ஒரு சனாதன கூட்டத்தை வச்சு அவங்க தான் வெற்றி கண்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சார் அவங்க தேர்தலில் போட்டியிடாததுக்கு காரணம் சொல்கிறாங்க பணம் இல்லைன்னு சொல்கிறாங்களே சார். பணம் இருக்குது, அதை அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன். அவ்வளோ பணம் செலவு பண்ணுறதுக்கெல்லாம் பணம் இல்லை அப்படின்ட்டு. ஏங்க கோயிலில் வர்ற பணத்தையே நீ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காது உன் பாக்கெட்டில் போட்டு போன்னு சொன்னவங்களாச்சு அந்த அம்மா. அது வந்து பணம் வந்து செலவு பண்ணுமா சார்? அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, இங்கெல்லாம் சாதி மதம் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க, அதனால் நிற்கல அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். நான் சாதி மதம் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. நீ மேல் ஜாதி, நீ வந்து ஓட்டு கேட்க வரமாட்டேங்கிறதுனால தான் நீ கேட்க வரமாட்டேங்கிற. உன் ஜாதியை பார்த்தா நீ வரமாட்டேங்கிற. நான் மேல் ஜாதி உங்கள்கிட்ட கீழ் ஜாதிக்காரங்கிட்ட எப்படி ஓட்டு கேட்பேங்கிறதுனால தான் நீ வரமாட்டேங்கிற. நான் சொன்ன பாயிண்ட் தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். சார் நேற்று பிரதமர் மோடி வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் பேசுகிறப்ப நான் தமிழனா பிறக்கலையே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரே சார். அவர் பேசுகிறது பூரா ஹிந்தியில் தானே பேசிக்கிட்டு இருக்காரு. ஹிந்தி மொழிக்கு தானே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய தாய்மொழி வந்து குஜராத்தில் எங்கேயோ பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? பதவி எந்த மொழியில் பேசினா கிடைக்குமோ அந்த மொழியில் தான் அவர் பேசுவார்.
ஹிந்தியில் தான் பேசுவார். குஜராத்தில் அவர் பேச்சு நமக்கு சொந்த தாய்மொழியவே தூக்கி குப்பையில் போட்ட மனுஷன் வந்து தமிழ் மொழியை தூக்கி வச்சுக்குவார? ஏன் தமிழ் மொழிக்கு காசு கொடுக்கல? தமிழ் மொழியை ஏன் வந்து நீங்கள் வந்து தேசிய மொழியை அங்கீகரிக்கலை? என்ன வழக்காடு இதை கோர்ட்டில் வந்து வழக்காடுகின்ற நீதிமன்றத்தில் வந்து வழக்காடுகின்ற மொழியை ஏன் தமிழை மாற்றலை? நீங்கள் உலகம் முழுவதும் இருக்குதுங்க. ஜப்பானுடைய நாடாளுமன்றத்தில் வந்து தமிழ் மொழி யாது ஊரை யாவரும் கேள்வின்னு எழுதி வச்சுருக்காங்க. சைனாவில் எழுதி வச்சுருக்காங்க. உலகம் முழுவதும் தமிழ். ஹீப்ரு இது ஜெருசலத்தில் வந்து ஒரு இடம் பெற்றிருக்கிற ஒரே மொழி வந்து தமிழ் மொழி. அந்த மொழிக்கு கொஞ்சம் கூட நீ வந்து சும்மா வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சா? என்ன பண்ணியிருக்கிற? செத்து போன சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்குற? தமிழுக்கு என்ன கொடுத்த நீ? சும்மா வந்து இதெல்லாம் பேசி இந்த பூ சுத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிறது. சார், இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டை நீங்கள் தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கு வழங்கின சின்னத்தை பற்றி நம்ம பேசலான் இருக்கேன். ஏன்னா இப்போ குறிப்பாக அந்த நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கீட்டில் ஒரு பெரிய இது நடந்துச்சு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சி அவங்கள விரோதிகள் காட்டுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். அவங்க முழுக்க பாஜகவுக்கு வேலை பார்க்குறவங்க. அதான் அந்த சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ டேப்பு ஆடியோ டேப்பில் வந்து புறா வெளியே வந்துருச்சு. அவர் அந்த கட்சிக்காரரை சேர்ந்த ஒரு ஆள் யாரோ ஒருத்தர், நாங்கள் இனிமேல் பாஜகவை எதிர்த்தெல்லாம் பேச மாட்டோம், பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. ஆனால் சார் அது யாரோ ஒருத்தவங்க பேசுறது சார், கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பேசுறது. சரி சார், யாரோ ஒருத்தர் இல்லை. இப்படியெல்லாம் சொல்லி காப்பாற்ற பார்க்காதீங்க. யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு அவரு அதை தனியாக ஒரு சேனல் வச்சு நடத்துகிறாருங்க. அவர் பேசுறதுங்க. அவர் யாரோ ஒருத்தரா? என்ன சொல்லுங்க யாரோ ஒருத்தர்? அவரை எப்படி சொல்லலாம்? கட்சியினுடைய மிக முக்கியமான ஆள். அவரை யாரோ ஒருத்தன்னு காப்பாற்ற பார்க்குறீங்க. அதுதான் அவங்க ஊடகங்கள் வந்து அது என்னவோ தெரியல. அந்த நாம் தமிழர் கட்சி மேலே உங்களுக்கு இருக்கிற அபிமானம் அப்படி ஒரு அபிமானம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஒரு கட்சி வந்து பூலோகத்திலே பெரிய கட்சிங்கிற மாதிரி இப்போ இன்னைக்கு ஒன்று தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் தூக்கிட்டு. ஆனால் இல்லை ஓட்டிங்கில் நம்ம பார்க்குறப்ப 3வது இடம் அவங்க தானே. 3வது இடம். அது சரி, ரைட்டு. ஏன் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கலை? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் உங்கள் இது பிரகாரம் 3வது இடம் டெபாசிட்டே வாங்கலை. தனியாக நின்று எல்லா வாட்டியும் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கார்ல சார் காந்தராஜ். நான் கூட தான் தனியாக நிற்கிறேன் சார். நான் கூட தான் நிற்கிறேன். உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய தொண்டர்கள்லாம் வந்து 234 இடங்கள்ல நிற்கிறாங்க. வெளியில் சொல்லல. அது முல்லா நசருதீன் ஒரு ஜோக்க சொல்ல முல்லா கதைகள்லாம் உண்டு. அதில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு இராணுவத்தில் இருந்த ஒருத்தன் வந்து இப்போ இந்த சண்டையில் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படியெல்லாம் பண்ணேன் நம்ம சொல்லிகிட்டு இருந்தான். முல்லாவுக்கு எரிச்சல் தாங்கலை. ஏன்னா முட்றான் கதை அப்படின்ட்டு. நான் கூட ஒரு போரில் பல எதிரி நாட்டு வீரர்களுடைய கால்களெல்லாம் வெட்டிட்டேன் அப்படின்னாரு. காலை வெட்டி போட்டேன் அப்படின்னாரு. தலையை வெட்டி போட்டிருக்கலாமே, எங்கள் காலை வெட்டிங்க? இல்லை, முதல்ல வேற ஒருத்தர் தலையெல்லாம் வெட்டிட்டு போயிட்டான்னு. அது மாதிரி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. 3வது இடம் டெபாசிட் ஒரு இடத்துல கூட வாங்கல. அது எப்படின்னு தெரியல சார். இப்போ வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சி, இப்போ தமாகவா இருக்கலாம், அமமுகவா இருக்கலாம், தினகரன் அவருடைய கட்சியாக இருக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் வந்து கேட்குறப்ப சின்னம் உடனடியாக, இப்போ நீங்கள் சைக்கிள் கேட்குறீங்களா சைக்கிள், குக்கர் கேட்குறீங்கன்னா குக்கர். ஆனால் இந்த திமுக பக்கத்து இருக்கிற மதிமுகவிற்கோ இல்லை விசிகாவுக்கோ சின்னம் கொடுக்கறதுல கடைசி வரை இழுபறி இப்போ தான் கொடுத்துருக்காங்க. விசிகாவுக்கு பானையும் மதிமுகவுக்கு தீப்பெட்டியும். இந்த முரண்பாடை எப்படி சார் பார்க்குறது? நான் தான் சொல்கிறேன்னே, தேர்தல் ஆணையங்கிறது அவங்களுடைய ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பாஜகவுடைய ஆஃபீஸ் மாதிரி. அதுக்கு ஆதாரம் இது தான். அமித்ஷா சொன்னால் தான் உங்களுக்கு சின்னமே கிடைக்கும். அமித்ஷா சொன்னால் தான் உங்களுக்கு ஓட்டே கிடைக்கும். எல்லா சிம் கார்டெல்லாம் ரெடி பண்ணி உள்ள சொல்லிவிட்டாங்கங்கிறாங்க. ராகுல் காந்தி சொன்னார், வாக்கு இயந்திரங்களை பரிசோதிக்கணும். இன்றைக்கி ஒன்று தேர்தல் ஆணையம் காட்டவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த வாக்கு எந்திர முறையை தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக எதிர்த்து வர ஒரு ஆள் நீங்கள். இப்போ இந்த பேட்டர்னையே ஃபாலோ பண்ணுறாங்களே, இது வந்து மீண்டும் பாஜக வருவதற்கான பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதை நம்பித்தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்த பயம் என்னன்னா, உலகம் முழுவதும் எதிர்ப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெளிவாக போயிடுச்சு. பல இடங்களில் வந்து வாக்கு எந்திரத்தை பற்றி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சந்தேகப்பட ஆரம்பித்ததனுடைய விளைவு வந்து ஈரோட்டில் வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சு. தேர்தல் வாக்கேந்திரத்தை வச்சு கூட அவங்களால முடியாமல் போய் 11 மணிக்கே அதிமுக வேட்பாளர் நான் தோற்று போயிட்டேன்னு வந்துட்டார்ல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு வாக்கேந்திரத்தை வந்து பயன்படுத்தி அவங்க
இது பண்ண போகிறதில்ல, நேர்மையாக என்ன போகிறாங்க தெரிஞ்சவொன்னே தோற்று போயிட்டார். எப்படி சார் மாத்தலான்னு சொல்றீங்க? செல்ஃபோன் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். அதை பற்றி எதாவது தெரியுமா உங்களுக்கு? ஓரளவு. உங்கள் சிம் கார்டை எடுத்துகிட்டு என் சிம் கார்டை போட்டுட்டா செட்டு உங்களுக்கு. ஆமாம், சிம்மு உங்களுக்கு. சிம்மு இது என்னுடைய கால் தான் உங்களுக்கு வரும், ஃபோனானா உங்களுக்கு தான், அவ்வளோதான். இது பெரிய செல்ஃபோனு. அந்த சென்சாரை எடுத்துகிட்டு இந்த சென்சாரை சொல்லணுன்னாக்க தேர்தல் முடிவுகள் வந்துருக்கு, அவ்வளோதான். எதுக்கு சார் தேர்தல் முடிவுக்கு 4 மாதம் எடுத்துக்க, 2 மாதம் எடுக்கிறீங்க? ஓட்டு போட பதிவாகிட்டு வருமில்ல, டிஜிட்டலில் பதிவாகிட்டு வருமில்ல. எப்படி பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட எத்தனை லிட்டர் வந்துடுதுன்னு உடனே முடித்த உடனே வந்துடுதுல்ல, அது மாதிரி தானே வாக்கியந்திரம். அன்றைக்கி சாயந்தரமே நீங்கள் முடிவுகளை சொல்லாமல்ல, எதுக்காக 2 மாதம் கழிச்சு சொல்கிறீங்க? என்னத்துக்கு? இந்திய பெரிய நாடு, நாடு முழுக்க தேர்தல் நடக்கும் சார், அந்தந்த இடத்துல முடியும் சார். ஒரே முடிவாக 500 சீட்டு தான் சார், 1.5 மாநிலம், 5 மாநில தேர்தலில் ஒரே நாள் நடத்துனீங்கல்ல. எப்படி நடத்துனீங்க? 1000 எம்எல்ஏ சீட்டை நடத்துனீங்கல்ல, ஒரே நாள் நடத்துனீங்கல்ல. 500 இடத்த நடத்த முடியாதா உங்களால்? ஒரே நாளில் நடத்த முடியாதா? பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. அதைத்தான் இப்போ ஐநா சபை சந்தேகப்படுது. இன்னைக்கு இந்த சந்தேகம் அடையாறில் இருக்கிற காந்தராஜ் கிளப்பி பேசிக்கிட்டு இருந்தான், ஐயநாதன் பேசிக்கிட்டு இருந்தார், இதில் சைதாப்பேட்டையில் இருக்கிற ஐயநாதனும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி உலகம் முழுவதும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகமாக இருக்குது, அங்கே நேர்மையாக எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலன்னு ஐக்கிய நாடுகள் சபை சந்தேகப்படுது. ஏங்க எல்லாத்தையும் எதிர்கட்சி தலைவர்களை உள்ளே தள்ளுறீங்க? எதிர்கட்சிகளை ஏங்க முடக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஒருவேளை வாக்கியந்திரத்தை ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சுன்னா, பார்த்துட்டாங்கன்னா நம்ம கதி என்ன ஆகும்? அந்த பயம் வந்துருச்சு. தோல்வி பயத்தினால் டெஸ்பரேட், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டெஸ்பரேஷன். பாலைவனத்தில் பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டான். கண்ணு கட்டினவரில் ஓஎஸ்எஸ்சியில் தண்ணியை காணோம், அப்படியே தவழ்ந்து போகிறான். அந்த மாதிரி தண்ணியை பாலைவனத்தில் தனியாக மாட்டிக்கிட்ட ஒரு ஆள் மாதிரி நீங்கள் பாஜக இருக்குது. தேர்தல் ஆணையம் பேக்கப் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. தேர்தல் ஆணையம் இல்லைன்னா அவங்க இல்லை, அமலாக்கத்துறை இல்லைன்னா அவங்க இல்லை, வருமான வரித்துறை இல்லைன்னா அவங்க இல்லை, இன்றைக்கி புதுசாக போதைப்பொருள் தடுப்பு இது இல்லைன்னா அவங்க இல்லை. என்னென்னவோ பண்ணாங்க. மணிப்பூரில் ஒரு கலவரத்தை உண்டாக்குனாங்க, அது அவங்களுக்கே பேக் ஃபேர் ஆகிடுச்சு. இன்றைக்கி அவங்களால அங்கே அந்த பகுதிகளில் தேர்தலே நிற்கலன்னு வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்களா? கிழக்கு மாகாணங்களில் அவங்க தேர்தல் அப்படி எப்படி எந்த இடத்துல ஜெயிக்க போகிறீங்கப்போ? ஒரு 200 இடங்களுக்கு நீங்கள் இந்த தேர்தல்லையே போட்டு இல்லையா, அப்புறம் எங்கேருந்து வெற்றி உங்களுக்கு வரும்? பெங்காலில் நீங்கள் இல்லை, அப்படியே அந்த பக்கமே போயிடுச்சு. தென்னாட்டில் நீங்கள் இல்லை, விந்தியமலை கீழே நீங்கள் இல்லையா, எங்கேருந்து நீங்கள் 400 இடத்த எங்கேருந்து ஜெயிக்கிறீங்க? ரொம்ப நன்றி சார். அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா எந்தடா? நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.